கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் என்னாகமம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நம்மோடு பேசினார். என்ன வாக்குத்தத்தம்? எல்லாருடைய கோலையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்தார்களாம். அப்போ 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோலை கொண்டு போய் வச்சாங்க தேவ சமூகத்தில். அவங்க மேலே பேர், அந்த கோல், அந்த ராடு மேலே அவங்க பேர் எழுதினாங்க. என்ன பேர்? ரூபனு, யூதா, லேவி, சிமியோன், இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துடைய பேரையும் எழுதினார்கள். எழுதி அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க, எல்லாருடைய கொம்பும் அல்லது கோலும் அப்படியே இருக்கு. ஆனால் ஆரோனுடைய கோலை மாத்திரம் கர்த்தர் துளிர்க்க செய்தார், பூ பூக்க செய்தார். அதில் வாதுமை பழங்கள், பாதாம் பழங்களை கர்த்தர் அதில் முளைக்கும்படியாக செய்தார். பாருங்க, நான் ஆல்ரெடி 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம் இந்த வசனத்தை. தண்ணி இல்லை, அந்த இடத்துல வேர் இல்லை, மண் இல்லை, காற்று இல்லை. ஆனாலும் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, கனி கொடுத்தது, பூ பூத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லாமல் போனாலும், நம்ம கதறி அழுகிற நேரத்தில் நம்மை தேற்றுவார் யாரும் இல்லாமல் போனாலும், உங்கள் சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், காற்று இல்லாமல் போகலாம், வேர் இல்லாமல் போகலாம், கர்த்தர் உன்னை பூ பூக்கவும் கனி கொடுக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அப்படி செய்தாரா? என்னாகமம் 17:5 சொல்லப்பட்டிருக்கு, ஆரோன் கர்த்தருடைய வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் தேவனுடைய வேலையை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தபடியினால எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க. நீனா கடவுளா? நீ ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாரா என்று சொல்லி எல்லாரும் அவனுக்கு விரோதமாக பேசி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய கோலை கர்த்தர் கனி கொடுக்கும்படியாக செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, எல்லாருடைய முறுமுறுப்பையும் கர்த்தர் ஒழிய பண்ணினார். இப்போ அதோடு கூட கர்த்தர் விடல, இந்த கோலை எடுத்து, இந்த கோல் கனி கொடுத்தது இல்லை, ஆரோனுடைய கோலை எடுத்து கர்த்தர் எங்க வச்சார் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிட்டார். இப்ப உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு? இந்த எபிரேயர் 9:4 வாசிக்கிறோம், ஒரு பொருள், ஒரு பொண்ணு பாத்திரம், தங்க பாத்திரம் இருந்தது, அதுல மன்னா இருந்தது. கர்த்தர் கொடுத்த 2 கற்பலகைகள், 10 கட்டளைகளை கொடுத்தார்ல மோசே, அது இருந்தது. இதோடு கூட எதுவும் இருந்தது? தேவ அந்த முளைக்க செய்தார் பாருங்க, ஆரோனுடைய கோலு, அதையும் உள்ள வச்சிருந்தாங்க. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் கொண்டு போய் ஜனங்கள் வச்சாங்களோ அங்கெல்லாம் தேவ சமூகமும் உண்டானது. பெலிஸ்தியருக்குள்ளாக இந்த உடன்படிக்கை பெட்டி போன போது அவர்களிடத்துல பெரிய கலக்கத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஆரோனுடைய கோல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, அவனுடைய கோல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, எந்த இடத்துக்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், ஜனங்களை ஆசீர்வதித்தார். யோர்தான் 2ஆய் பிளந்தது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது அந்த யோர்தான் 2 பிளவாக பிளக்கப்பட்டது. அந்த இடத்துல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சத்துருக்கள் பின்னிட்டு போனாங்க, சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டாங்க, ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த உடன்படிக்கையின் பெட்டி மேலே கேர்பீன்களும் சேராபீன்களும் தேவ தூதர்களை கர்த்தர் காவலாக வைத்திருந்தார். அந்த உடன்படிக்கையின் பெட்டி மூலமாக கர்த்தர் பேசினார். அப்போ இதெல்லாம் நடக்குது. உள்ள யாருடைய கோல் இருக்கு? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு ஆரோனுடைய துளிர்த்த கோல் அந்த யோர்தானை பிளக்கும், சத்துருவை முறியடிக்கும், ஜனங்களை ஆசீர்வதிக்கும். அவ்வளவு கர்த்தர் அந்த ஆரோனை ஆசீர்வதித்தார். ஆரோன் செத்துட்டாரு, ஆனா ஆரோனுடைய கோல் இன்னும் டிராவல் பண்ணுது பாருங்க, இன்னும் அதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை, இரக்கம். ஒருவேளை நாமே இந்த உலகத்தை விட்டு போனாலும் நமக்கு பிற்பாக ஒரு சந்ததி எழும்பி சொல்லும், இதோ என் சந்ததியில் இந்த பாட்டி அம்மா இருந்தாங்க, என் தகப்பன் இருந்தா, என் தாத்தா இருந்தா, எங்க அண்ணன் இருந்தாங்க, இவங்க எழும்பி கர்த்தரை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுனால இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய சன்னிதானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் சரி, அவனை வைத்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க.